நான் கழுவுறதை வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். அதில் டச் ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சால மீன் குழம்பு வந்து எப்படி டேஸ்ட்டாக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து நம்மளோட சேனலில் வந்துட்டு மீன் குழம்பு ரெசிபி வந்து 2-3 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் நான் வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால சரி ஓகே, இதை வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன், அப்புறம் நான் ஒர்க் பண்ணி நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என் பிள்ளைங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மீனை வந்து இப்படி தான் வாஷ் பண்ணுவேன். கடையில் வந்து வாங்கும்போதே இந்த மாதிரி தலை அப்புறம் வால் எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. செதில் வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நான் உள்ளே இருக்கிற அந்த குடல் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். இன்னைக்கு வந்து எவ்வளோ மீன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா 1/2 கிலோ மீன் வாங்கினேன். 1/2 கிலோ மீன் வந்து 100 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதில் வந்து நான் கொஞ்சம் இதை எடுத்து பொரிக்கிறதுக்கும் கொஞ்சம் இதை குழம்புக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிடுவேன். அம்மா பேர் என்னது? 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 ஜென்னி. அக்கா தள்ளி விடு. 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 வெளியில வந்து நல்லா வெயில் அடிக்குது. உங்க ஊர்ல கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எவ்வளவுதான் மத்தியானம் ரொம்ப பயங்கரமா வெயில் அடிச்சாலும் நம்ம வந்து வெளியில போகாம வந்துட்டு இருக்கிறதுக்கு முடியல. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால போர் அடிக்குது, வெளியில போகணும்னு தான் தோணுது. அதனால என்ன பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணிட்டு பிள்ளைங்க விளையாடுறதுலாம் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் வந்து மீன் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். கல்லுப்பு போட்டு நல்லா உரசி நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மீனில் இருக்கிற இந்த மாதிரி கொழுப்பு தன்மை அது எல்லாமே வந்துட்டு போயிடும். பட் என்கிட்ட கல்லுப்பு இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து நார்மலாக தான் இன்றைக்கி வாஷ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா கல்லுப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கணும். இதுவே ஓரளவு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா ஓரளவு நான் நல்லா வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மீனில் நான் வந்து குழம்புக்கு தனியாக பொரிக்கிறதுக்கு தனியாக நான் வந்து எடுத்து வைக்க போகிறேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிற மீனை வந்து நான் வந்து குழம்புக்குள்ளே போட்டுருவேன். அப்புறம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மீனை வந்து நான் பொரிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து சால மீன் வந்து நல்ல மீனாக இருக்குது. சில இடங்களில் இதை வந்து மத்தி மீன் சொல்லுவாங்க. பட் தூத்துக்குடி திருநெல்வேலி சைடில் வந்து இதை வந்து சால மீன் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். முன்னாடிலாம் சின்ன பிள்ளைங்கள தெருவில் வந்து மீன்லாம் வந்து விற்கிறதுக்கு இந்த வண்டியிலலாம் கொண்டு வருவாங்க, பைக்லலாம் வந்து கொண்டு வருவாங்க, பெட்டியில் வச்சு கொண்டு வருவாங்க. அப்போ வந்து மீன்காரங்க கூட சால மீன் தான் சொல்லுவாங்க. அப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் வெளியில் வந்து நிறைய பேர் வந்து மத்தி மீன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் எப்படின்னு என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரிஜினல் சால மீன் தான் இது. நான் வந்து இதை வந்து இப்போ பொரிக்கிறதுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். சரியா? மீனை பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்ல மீனாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது மீன். அதனால் நல்லா கழுவும்போது ஒவ்வொரு மீன் வந்து கொஞ்சம் ரொம்ப கொழுப்பாக இருந்தது அப்படின்னா நம்ம கழுவும் போது வந்து அது கொஞ்சம் ஐஸில் உள்ள மீன் இல்லை கெட்டுப்போன மீனாக இருந்தது அப்படின்னா நம்ம கழுவும் போதே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, மேலே இருக்கிற அந்த சதை எல்லாமே அப்படியே பிஞ்சு பிஞ்சு வெளியில் வரும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மீன் பார்க்கும்போதே தெரியுதுல்ல, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்படி மீன் தான் வந்து குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம எவ்வளோதான் நல்லா அந்த பெரிய பெரிய மீன் சுறா மீனோ இல்லை வேறு எந்த மீன் வாங்கி நம்ம வந்து சமைச்சு வச்சாலும்
இந்த சால மீன் அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இந்த சால மீன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்துட்டு நல்லா கொடுக்கலாம். ஆனால் என்ன, பெரிய மீனை கம்பேர் பண்ணும்போது இந்த மீனில் வந்து கொஞ்சம் முள் வந்து இருந்த கொஞ்சம் நிறையவே இருந்த மாதிரி இருக்கும். நம்ம பொரிக்கும் போதெல்லாம் வந்து நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், க்ரன்ச்சியாக, நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க எல்லாமே. இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சால மீனாக இருந்த மாதிரி இருக்குது. இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இந்த கடைசி வரல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியான சால மீன் இருக்குது. அது நல்லா ஒல்லியாக, நல்ல குட்டியாக, ரொம்ப ஹைட்டாகவும் இருக்காது, அது மாதிரி ரொம்ப குண்டு குண்டுன்னு இருக்காது. நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா சின்னதாக நெத்திலி மீன் மாதிரி இருக்குமா, அதை வந்து நம்ம பொரிச்சோம் அப்படின்னா இதை விட அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் ரசம்லாம் வச்சுட்டு அதை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சிக்கன் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் மசாலா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்ன மசாலா பொடி போட்டிருக்கேன் அப்படின்னா, சிக்கன் பொடி தான். நான் வந்து மீன் பொரிக்கிறதுக்கு சிக்கன் பொடி தான் நான் போடுவேன். சிக்கன் பொடி இல்லாத பட்சத்தில் அது என்ன, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா போட்டுப்பேன். அவ்வளோதான். நம்ம வந்து மீன் பொரிக்கும் போது மிளகு பொடி, ஜீரக பொடி, அப்புறம் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, மீன் பொரிக்கும் போது நம்ம வந்து வெள்ளைப்பூடு இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 4-5 பூடை வந்து நல்லா சதைச்சி எடுத்துக்கணும். சதைச்சி எடுத்துட்டு நம்ம வந்து மீன் பொரிக்கும் போது நல்ல பாதி அளவு மீன் வெந்து வரும்போது அதை அந்த வெள்ளைப்பூடை வந்து மேலே மீனுக்கு மேலே தூவி விட்டு அதுக்கப்புறமா 2 சைடும் நல்லா பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஒரு டேஸ்ட்டாக, நல்லா வாசமும் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த வெள்ளைப்பூடு ஸ்மெல்லும் இந்த மீனோட ஸ்மெல்லும் சேர்த்து நல்லா சூப்பராக வாசம் இருக்கும். நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து மீன் பொரிக்கும் போது அந்த பேனில் வந்து எண்ணெய் ஊற்றும் போது கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து நம்ம உள்ளே போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். அந்த ஸ்மெல், அந்த எண்ணெய் மக்கு வாடை வந்து வராது. ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா மணி 11:30 ஆயிடுச்சு. மீனெல்லாம் கழுவி வந்து குழம்பு வைக்க போகிறேன். என் பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா எப்படி டான்ஸ் ஆடுறாங்க, 6 10 10 குட்டி சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பண்ணுற சேட்டை வந்து இப்போ ஸ்கூல் வர இருக்கிறதுனால பாப்பாவும் தம்பியும் பயங்கர சேட்டை. இவங்க வந்து எனக்கு வந்து வீட்டு குழம்பு வைக்கிறது, சோறு பண்ணுறது அது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி தான் இருக்குது. என்னதுமா, என்னது போட்ட, என்னது போட்ட, என்னது போட்ட, என்னம்மா, எல்லாம் இப்படிதான் எடுத்து 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 ஒன்றுத்துக்குமே யூஸ் பண்ணவே முடிய மாட்டேங்குது. எனக்கு தான் தெரிய மாட்டேங்குதா எப்படி தேங்காய் துரி வச்சு எனக்கு தான் கீரை தெரியலையா, இந்த தேங்காய் துரி வந்து என்னால் கத்தி வச்சு தான் கீறிட்டு கிடக்கேன். தெரியல. நான் வந்து இந்த கத்தி வச்சு தான் தேங்காவெல்லாம் கீறிட்டு இருக்கேன். ஓகே, மீன் குழம்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான மசாலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டு. இது வந்து தேங்காய், அப்புறமா சின்ன வெங்காயம், இன்னொன்று வந்து சின்ன சீரகம், இந்த 3ஐயும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி நல்லா குள்ளுன்னு பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கணும். இது வந்து முக்கியம். மீன் குழம்புக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இந்த பேஸ்ட்டு. இது கூடவே வந்து மசாலா பொடியும் ஆட் பண்ணி நம்ம அரைக்கணும் அப்படின்னா கூட அரைச்சி வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து மசாலா பொடி தனியாக தான் போடுவேன். இதை மட்டும்தான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவேன். தேங்காய், சின்ன சீரகம், அப்புறம் சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் தேங்காய் கட் பண்ணும்போது பாப்பா வந்து பக்கத்தில் நின்றுக்குவா, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. என் பையனை பார்த்தீங்கன்னா 2 பேரும் நான் பயங்கர சேட்டை. வீட்டில் பிள்ளைங்களோட
பேசிட்டு ஜாலியாக அப்படியே வந்து சமையல் பண்ணுறது. இப்போ வந்து தேங்காய் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ குழு குழுன்னு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. திரியாக இருக்கக்கூடாது. அப்படி திரியாக இருந்துச்சுன்னா நம்ம குழம்புக்குள்ளே போடும்போது ஒரு மாதிரி பரபரன்னு சாப்பிடும்போது வந்து இந்த தேங்காய்லாம் நம்மளுக்கு வாயில் வந்து அப்படியே பல்லில் படும். சதைக்கும் போது அந்த தேங்காய்லாம் நம்மளுக்கு பல்லில் வாயில் வந்து வரும். அதனால இது நம்ம மைய அப்படியே பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து நல்லா குழம்பு கெட்டியாக நல்லா கிரேவி படுத்திக்கிற மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் வந்து தேங்காய் அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா மசாலா பொடி போட்டிருக்கேன்னா, இது என்ன மசாலா பொடி அப்படின்னா, பேக்கெட்டில் கூட கிடைக்கும். 10 ரூபா பாக்கெட்டு, 20 ரூபா பாக்கெட்டில் கிடைக்கும். புளிக்குழம்பு பொடி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்துட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலா பொடி யூஸ் பண்ணுவேன். அது வந்து என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து கடையில் வாங்கியிருக்கேன். இந்த மசாலா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இது வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் நல்லா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு அந்த மாதிரி புளி, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்துக்கிடணும். புளியை நல்லா கரைச்சி இதில் ஊற்றணும். நான் எதுக்கு இவ்வளோ நேரம் பிசைஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, புளியை ஊற போடுறதுக்கு மறந்துட்டேன். அதனால ஒரு கொஞ்சம் நேரம் ரொம்ப அப்படியே கை வச்சு பிசைஞ்சிட்டு இருந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டாலே புளி வந்து நல்லா ஊறிடுமா. ஊறினதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து புளி கரைஞ்சி வந்துடும். தேவையான அளவுக்கு புளியையும் கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மசாலா பொடி, தேங்காய் பேஸ்ட்டு, அப்புறமா இந்த புளி கரைச்சி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கிடணும். ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு தக்காளி, நான் வந்து ஒரு தக்காளி தான் நான் வந்து சேர்ப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து புளி சேர்த்துருக்குறோம். அதனால ரொம்ப புளி ஓவராக ஒரு மாதிரி புளிப்பு இருந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, அந்த புளிப்பு சுவையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு தக்காளி போட்டால் போதும். இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக இருந்த மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு தக்காளி தான் நான் போடுறேன். ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த இப்போ வைக்கிற குழம்பு வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதாவது எங்களுக்கு வந்து 2 பேருக்கு, எனக்கு, ஹஸ்பண்டுக்கு, பிள்ளைங்களுக்கு, அதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்து இட்லி தோசைக்கு நான் வந்து சாப்பிட்டுப்பேன் வச்சுப்பேன். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு தக்காளி ஒரு மிளகாய் தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். வேணும் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி வேணும் அப்படின்னா கூட கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு தக்காளியுமே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வேண்டாம், எனக்கு வந்து ஒரு தக்காளி போதுங்கிறதுக்காக ஒரே ஒரு தக்காளி, ஒரு மிளகாய், அதுக்கப்புறமா இது கூடவே கருவேப்பிலை வந்து நம்ம ஆட் பண்ணணும்னா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பூண்டு, வெள்ளைப்பூடு வந்து மஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பூடு 6 பூடு வந்து 6 பல் இல்லைன்னா ஒரு 5-6 பல் 10 பல் கூட சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து உடம்புக்கு நல்லது. அதையுமே சேர்த்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நம்ம வந்து அடுப்பில் வந்து ஊற்றி வச்சிடலாம். இப்படி தான் சவுத் சைடு ஃபுல்லாகவே, அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த சைட்லாம், கன்னியாகுமரி இந்த சைட்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க. அதாவது ஒரு சிலர் வந்து இந்த இது வெங்காயம், தக்காளி அது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளி ஊற்றி, தேங்காய் ஊற்றி, அதுக்கப்புறம் மீன் ஊற்றி, அதுக்கப்புறம் கெட்டியானதுக்கப்புறமா இறக்குறாங்க. பட் இந்த சைடில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி சைட்லாம் வந்து இப்படி தான் நாங்கள் வந்து குழம்பு வைப்போம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் மீன் போட்டு நாங்கள் வந்து தாளிப்பு ஊற்றி இறக்குவோம். ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க. ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் சைடில் இப்படி தான் நாங்கள் மீன் குழம்பு வைப்போம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த சாலை மீன் குழம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷான சாலை மீனாக நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து மற்ற மீனே வாங்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே வந்து சாலை மீன் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு சாலை மீன் தான் வாங்குவேன்.
ஏன்னா இதுல ஒரு 10 மீனை போட்டு நான் வந்து குழம்பு வச்சேன் அப்படின்னா நல்லா 2 நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். அடுத்த நாளைக்கும் கஞ்சிக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அதனால என்ன பண்ற? மேல ஏறிட்டியா? இப்போ பார்த்தீங்களா குழம்பு வந்து நல்லா முறை பொங்கி வருது. குழம்பு வந்து அப்படியே கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. இப்போதான் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மீன் போடணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லயே மீன் போட்டோம் அப்படின்னா மீன் வந்து உடஞ்சி என்ன போயிடும். பண்ற? நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த மீன் உள்ள சாரும் நல்லா இறங்கி நல்லா சூப்பரா இருக்கும். மீனும் உடையாது. இந்த பார்த்தீங்களா நல்லா முறை கூடி வருதா குழம்பு. இந்த ஸ்டேஜ்ல தான் இன்னும் நல்லா கொதிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சிந்திரும். அதுக்காக நம்ம வந்து சிம் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு இந்த எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? இப்படிதான் நல்லா கொதிக்கும். நான் வந்து இப்போ அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே சிம் பண்ணி விட்டுட்டீங்கனாலே போதும். ஒரு 5 நிமிஷத்துல அப்படியே குழம்பு வந்து பபிள்ஸ்லாம் வந்து அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இந்த குழம்ப வந்து நீங்க கூட்டி போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு பக்கத்துலேயே போக வேண்டாம். 10 நிமிஷம் இல்லை, நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே தலை நல்லா இந்த மாதிரி கொதிச்சிரும். நல்லா எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா கொதிச்சிரும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் குழம்பு நல்லா கொதிச்சிட்டுல, நான் வந்து மீன் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 10 மீன் கிட்ட சேர்த்துருக்கேன். போதும், எங்களுக்கு வந்து இவ்வளவே போதும். ஏன்னா நாங்கள் குழம்புக்குள்ளே போட்ட மீன் வந்து அந்த அளவுக்கு சாப்பிட்றது இல்லை. எல்லாமே வீட்டில் வந்து பொரிச்ச மீன் தான் கொஞ்சம் ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, குழம்பு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து மீன் குழம்பு வச்சு கொடுக்கணும்ல. மீன் சாப்பிடாட்டினாலும் பரவாயில்ல, அந்த மீன் உள்ள டேஸ்ட்டு, மீன் உள்ள சாறு வந்து இந்த குழம்போட வந்து ஆட் ஆயிடும். அதனால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை. அதுக்காக மீன் குழம்பு வச்சு பிள்ளைங்களுக்கும் மீன் சாப்பாடு நான் வந்து கொடுத்துருவேன். என் பையன் கூட குழம்புல உள்ள மீனை சாப்பிட்றதுக்கு யோசிப்பான். அவனும் அதை சாப்பிட மாட்டான். அவனுக்குமே பொரிச்ச மீன் தான் கேட்பான். அதனால எப்போ மீன் வாங்கினாலும் கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அதில் 2 துண்டாவது என் பிள்ளைங்களுக்கு மட்டும் எடுத்து நான் வந்து பொரிச்சிருவேன். இது ஒரு விளையாட்டு அவங்களுக்கு. இது நான் வந்து எதுக்கு தேங்காய், சின்ன சீரகம், மிளகாய் அரைக்கிறேன் அப்படின்னா கேரட் கூட்டுக்காக நான் வந்து அரைச்சிருக்கேன். கேரட் பொரியலை வைக்க போகிறேன். ஏன்னா அப்பா வந்து மீன்லாம் சாப்பிட மாட்டாங்க. மீன் சாப்பிடக்கூடாது அப்பாவுக்கு. அதனால அப்பாவுக்கு வந்து மீன் குழம்பு வச்சு கேரட் பொரியல் தான் பண்ணுறேன். அதனால் கேரட் வந்து ஒரு பக்கம் காலையிலே வேக வச்சுட்டேன். அப்போவே சமையல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேரட் வந்து கொஞ்சமாக இருந்தது, அதையும் வெட்டி நான் வந்து வேக வச்சுட்டேன். இனி வந்து அதை வந்து தாளித்து தேங்காய் போட்டு இறக்கிடுவேன். அவ்வளோதான். இப்போ மீன் பார்த்தீங்களா? மீன் போட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுல. இனி வந்து நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது. நல்லா அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழம்பு வந்து நல்லா கெட்டியாயிரும். தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே போட்டு 15 மினிட்ஸ் வந்து நம்ம சிம்மிலேயே வச்சிட்டோம்னா குழம்பு வந்து நல்லா திக்காயிரும். நல்லா குழம்பு வந்து உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா கெட்டியானதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் ஆயிரும் எப்படியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழம்பு அப்படி ஒரு வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே இந்த வெளியில வந்து வெயிலையும் பார்த்துட்டு தான் உள்ள போவேன். என் பொண்ணுக்கு கொண்டே பார்த்தீங்களா? அம்மா ரெட்டை கொண்டை போட்டு விடு, அம்மா ரெட்டை கொண்டை போட்டு விடுன்னு கேட்டுட்டே இருப்பா. முடியலடா, கொஞ்சம் தாண்டா இருக்குது, அதனால வேண்டாம் அப்படின்னாலும் கேட்க. சரி ஓகே, உன் ஆசையா கொடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டு கொடுத்துருவேன். குழம்பு வந்து நல்லா தள்ளன்னு கொதிக்குது.
நல்ல குழம்பு வந்து இந்த மாதிரி வெட்டி கொதிக்கணும். அப்படி கொதிச்சாதான் குழம்புல இருந்து அந்த பச்சை வாசனை எல்லாமே போகும். இப்போ வந்து ஒரு சைடு நான் கேரட் பொரியலுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேரட் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வேணும்னா வத்தல் கூட போட்டுக்கலாம், நான் போடலை. அப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறமா இந்த கேரட்டையும் போட்டு நல்லா வந்து கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்புலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. உப்பு எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் சின்ன சீரகம் அரைச்சி வச்சுருக்கோங்க. தேங்காய் சின்ன சீரகம் பச்சை மிளகாய் இல்லைன்னா வத்தல் கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பல்லு பூண்டு நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அது வந்து உடம்புக்கும் நல்லது. பூண்டு வந்து எல்லா இதுலேயுமே சேர்த்துக்கலாம், நல்லது தான். அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் பொருள் எல்லாம் தீந்து போயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. நான் வந்து வாங்க போகணும்னு நினச்சிட்டே இருக்கேன். பட்டு இவங்க ஹஸ்பண்ட் வந்து காலையில் வந்துட்டு ஒர்க் போயிடுவாங்களா, சாரி காலையில் பயங்கர வேலை, இந்த வெயில் இருக்கிறதுனால போகவே முடியல எங்களால். இவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க, அதனால போக முடியல. அப்புறம் அப்படியே இருந்திருந்து லேட் ஆயிடுது, போகவே முடியல. இனி வந்து எல்லாத்தையும் க்ராசரிஸ் எல்லாமே எழுதி வச்சுட்டு தேவையானது எல்லாத்தையுமே ஒரு நாள் வாங்க போகணும்னு நினச்சிட்டே இருப்பேன். சண்டே தான் நான் எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். ஃப்ரீன்னு இல்லை, அந்த சண்டே ஆயிடுச்சு அப்படின்னா எங்கேயாவது நம்ம வெளியில் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடும். அதனால சரி ஓகே, இந்த வாரம் இந்த வீக்கில் இப்படியே சமாளிச்சுட்டு சண்டே வெளியில் போயிட்டு க்ராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். குழம்பு நல்லா வெட்டி கொதிக்குது. இப்படி கொதிச்சா மட்டும்தான் குழம்புல இருக்கிற பச்சை வாசனை போகும். என் பையனை பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக பேசுகிறான். வெயிட் பண்ணு. என்னம்மா? என்ன? இப்போ பார்த்தீங்களா குழம்பு வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். மீனுமே நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்புக்காக ஒரு பேன் எடுத்துட்டு அதில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து எப்போவுமே இந்த மீன் குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்புக்கு நீங்கள் நல்லெண்ணெய் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம், நான் வந்து மேக்ஸிமம் வந்து சின்ன வெங்காயம் தான் எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி கேரட் பொரியல் இல்லைன்னா ஏதாவது ஒரு பொரியல் பண்ணுறதுக்கு தான், முட்டை ஆம்லேட் போடுறதுக்கு இந்த மாதிரி தான் பல்லாரி யூஸ் பண்ணுறது. மற்றபடி வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயத்தை நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னா இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வரணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்க அப்படின்னா கருவேப்பிலை வந்து ஒரு மாதிரி கரிஞ்சு போயிடும். அதனால தான் கருவேப்பிலையை வந்து கடைசியில் போடணும். லாஸ்ட்டாக போட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி அப்படியே நம்ம வந்து மீன் குழம்புக்குள்ளே ஊற்றிடலாம். மீன் குழம்புக்குள்ளே ஊற்றியாச்சு, அவ்வளோதான். அப்புறமா இந்த பேனில் ஒட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் கருவேப்பிலை இதையும் அப்படியே கொஞ்சமாக குழம்பு தூக்கி மேலே ஊற்றினோம்னா அப்படியே விழுந்துடும். அவ்வளோதான், தாளிப்பு கொடுத்தாச்சு. நல்ல வாசனையாக இருக்குது குழம்பு. நான் வந்து எப்போவுமே எந்த மீன் வாங்கினாலும் நான் வந்து இந்த மெத்தடில் தான் குழம்பு வைப்பேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? நீங்கள் இந்த மெத்தடில் வச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு மெத்தடே யூஸ் பண்ண மாட்டீங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் எனக்கு சாதமும் அடுப்பில் வச்சுருக்கேன், அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்குது. மீன் குழம்பு பொறுத்த அளவில் சூடாக சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஆனால்
நம்ம வந்து மீன் குழம்பு வச்சு உடனே சாப்பிட்றத விட ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் அப்படி கழிச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீனோட ஃப்ளேவர், அப்புறம் அந்த மீன் குழம்போட ஸ்மெல் அதெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா அந்த நல்லெண்ணெயோட வாசம், அந்த தாளிப்பு கொடுத்துருக்குறோம்ல அந்த கருவேப்பிலை வாசம் எல்லாமே சேர்ந்து அப்படி நல்ல ஒரு சூப்பரா மணமா இருக்கும். நிறைய நான் வந்து எப்போவுமே அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன்னா, அதனால எனக்கு வந்து மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று என்னன்னா, வீட்லேயுமே எல்லாருமே சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், என் ஹஸ்பண்டோட அண்ணனுக்குலாம் நான் வைக்கிற மீன் குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும். உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? வேறு எந்த குழம்பு வைக்கணும், உங்களுக்கு வேறு எதுவும் ரெசிபி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ வந்து நம்ம சாப்பிட்றலாம். நான் இது 11:30லேருந்து ஒரு 1:00 நான் வந்து ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் குளிச்சுட்டு வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு ஹஸ்பண்ட் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நான் வந்து சாப்பிட்டேன். ஸோ சாப்பாடு வந்து ஆறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 2:30 மணிக்கிட்ட மேலே ஆயிடுச்சு. நான் சொன்னேன்ல, நான் வந்து மீன் குழம்பு வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சா. அதுக்கப்புறமா அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். மீன் வந்து நல்லா இவ்வளோ நேரம் அந்த சூட்டில் நம்ம அடுப்பை விட்டு இறக்கி வச்சதுக்கு அப்புறமாவும் அந்த சட்டியோட சூடு இருக்கும்ல, குழம்போட சூடு இருக்குல்ல, அந்த சூட்லேயே கிடக்கிறதுனால அது இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? இதுக்கு வந்து நான் வந்து பொரிச்ச மீன் வந்து ஒரு 10 மீனை வந்து நான் பொரிச்சு வச்சுட்டேன். ஏன்னா பிள்ளைங்க வந்து பொரிச்ச மீன் இல்லாமல் பாப்பாலாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால கொஞ்சமாக அவங்க சாப்பிட்டாலுமே கொஞ்சம் பொரிச்ச மீன் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கணும். அதனால நான் வந்து கொஞ்சம் மீனையும் பொரிச்சு வச்சுருக்கேன்னா அதில் 2 மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்னைக்கு. ஸோ மாம்பழத்தையும் சேர்த்து தான் வச்சு சாப்பிட போகிறேன். யாருக்கெல்லாம் இந்த மீன் குழம்பு, சாம்பார் இந்த மாதிரி குழம்புகள் கூட வந்து மாம்பழம் வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். மாம்பழமும் மீன் குழம்பும் வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நான் வந்து அதனால எப்போவுமே மாம்பழம் வாங்கினா அப்படின்னா சும்மாலாம் உட்காந்து சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி சாப்பிடும்போது வச்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பு வந்து நீங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.